ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 9th சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 உள்ள பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம தேர்ட் சம் மணிக்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இந்த ரோஸ்டர் ஃபார்ம். இதை நம்ம என்ன பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்டிங் பண்ணி எழுதுவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே லிஸ்ட் பண்ணி எழுதுவோம். உள்ளே என்னென்ன இருக்குது அந்த மாதிரி அதை நம்ம அப்படியே லிஸ்ட் பண்ணி ஒன்று ஒன்றா எழுதணும். அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to set of all even natural numbers less than 20ன்னு கேட்டுருக்காங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா? அப்போ ஈவனில் நேச்சுரல் நம்பர்ஸை 20க்குள்ளே உள்ள நம்பர்ஸ் நம்ம இப்போ எழுதணும். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னா 2, 4, 6, 8லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ்லாம் என்னென்னா 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரியா. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஹோல் நம்பர்ஸ்னால் 0 வரும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3லேருந்து வரப்போதான். அதில் உள்ள என்ன நம்பர்ஸோ அதை மட்டும் நம்ம 20க்குள்ளே உள்ள நம்பர்ஸை எழுதணும். இப்போ நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A equal to கர்லி ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 20க்குள்ளே தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 18 வரைக்கும் தான் எழுதணும். ஓகேவா? அடுத்தது B is equal to y such that y is equal to 1/2n. n belongs to natural numbers. n of numbers உனக்கு கொடுத்துருக்காங்க. n less than or equal to 5. அப்போ 5 வரைக்குள்ள நம்பர்ஸை மட்டும் இந்த nல சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2n கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், when n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 into 1 equal to 1/2. அடுத்தது n equal to 2ன்னு சொன்னாங்கன்னா 1/2 into 2 equal to 1/4. அடுத்தது n equal to 3. 1/2 into 3 equal to 1/6. n equal to 4னா 1/2 into 4 equal to 1/8. என்னோட வேல்யூ 5ஆக இருந்துச்சுன்னா 1/2 into 5 equal to 1/10. ஓகேவா? இதை நான் எப்படி போட்டிருக்கேன்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10. நம்மளுக்கு இங்கே less than or equal to 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நானும் 5 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? என்னோட வேல்யூ less than or equal to 5, அதனால் 5 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்து எழுதணும். என்ன இங்கே கொடுத்துருக்காங்க Bங்கிறத. அப்போ B equal to கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உனக்கு வந்து 1/2, அடுத்தது 1/4, அடுத்தது 1/6, 1/8, அடுத்தது 1/10. இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது. அடுத்த சம் C equal to x such that x is a perfect cube 27 less than x less than 216ன்னு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் க்யூப்னா க்யூப் நம்பர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 1 க்யூபோட வேல்யூ 1 தான். 2 க்யூபோட வேல்யூ 8. எப்படின்னா 2வை 3 டைம்ஸ் போடணும். 2 into 2 into 2ன்னு போடுவோம். 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து வந்து 3 க்யூபோட வேல்யூ 27. 4 க்யூபோட வேல்யூ வந்து 64. 5 க்யூபோட வேல்யூ 125. 6 க்யூபோட வேல்யூ 216. இப்போ நம்மளுக்கு இங்கே 27லேருந்து 216 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 27 இருக்குது, இங்கே 216 இருக்குது. அப்போ 3 க்யூபும் 6 க்யூபும் இருக்குது. இதில் உள்ள நம்பர்ஸ் நடுப்புற உள்ள நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ நடுப்புற என்னென்ன இருக்குன்னா 4 க்யூபும் 5 க்யூபும் மட்டும்தான் இருக்கும். அப்போது C equal to என்னென்ன வருது, 4 க்யூபும் 5 க்யூபும். அப்போ 4 க்யூபோட வேல்யூ 64, 5 க்யூபோட வேல்யூ 125. இப்போ சியோட வேல்யூ வந்து 64ம் 125 தான். அடுத்த சம் D equal to x such that x belongs to integers. இசட்டுங்கிறது இன்டீஜர்ஸ். இசட் வந்து எதை குறிக்குதுன்னா இன்டீஜரை குறிக்குது. இன்டீஜர்ஸ்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும்.
அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மைனஸ் 5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2க்கு என்ன மீனிங் 2வையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 5க்கும் 2க்கும் நடுப்புற உள்ள நம்பர்ஸை எழுதணும். இப்போ நம்மளுக்கு நம்பர் லைன் போட்டோன்னா இது 0, இது 1, இது 2. அப்போது -1, -2, -3, -4, அடுத்தது -5. இப்போ -5லேருந்து 2 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ -5 நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், -4லேருந்து 2 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அப்போ D = -4, -3, -2, -1, 0, 1, 2. ஓகேவா? இப்போ நம்ம இதில் அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5th கொஷின் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல வெறும் எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்னு போட்டு எழுத போகிறோம். அப்படியே கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிட்டு வெறும் எக்ஸ் சச் தட் எக்ஸை போட்டு எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B = செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ எழுதணும். என்னத்தை எடுத்துட்டு இதை போடணும் அப்படின்னா இந்த செட்டை தூக்கிட்டு இந்த செட்டை எடுத்துட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்னு போடணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், B = எக்ஸ் சச் தட் X is all cricket players in India curly bracket குள்ள அப்படியே எல்லாத்தையும் எழுத வேண்டியதுதான். Who scored double centuries in 1 day international, ஒரு நாள் இன்டர்நேஷனல்ஸில் 1 day internationals. இதுலேயும் செகண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா C = 1/2, 2/3, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் சச் தட் எக்ஸ் வச்சு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபார்மேட் கொண்டு வரணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே 1/2, 2/3, 3/4ன்னு இருக்குது. மேலே உள்ளஸ்க்கு எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஒரு பார்த்த சம்பளம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ 1/2n இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணாதானே இந்த மாதிரி வரும். அப்போ இதே மாதிரி இப்போ இதை எப்படி கொண்டு வருதுன்னா இங்கே மேலெல்லாம் 1, 2, 3 தான் இருக்குது. அப்போ இப்போ என்னோட வேல்யூ வந்து 1, 2, 3 டிஃபர் ஆனால் n = 1, 2, 3 இப்படி 4, 5ன்னு போட்டால் இந்த மாதிரி வரும். அப்போ மேலே உள்ளதுக்கு என்ன பண்ணிக்கலாம், என்னன்னு போட்டுக்கலாம். இப்போ கீழே உள்ள நம்பர்ஸ்க்கு இங்கே மேலே உள்ள நம்பர்ஸ்க்கு 1 போட்டால் கீழே உள்ளதுக்கு 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், n + 1ன்னு போடலாமா? அப்போ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4 வந்துருச்சா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், C = எக்ஸ் சச் தட் எக்ஸ் = n divided by n plus 1, n belongs to natural number. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் the set of all Tamil months in a year. இதை நம்ம எப்படி எழுதலாம், D = அப்படியே எழுத வேண்டியதுதான், x such that x is a Tamil month in a year. அடுத்த E question, fourth subdivision the set of all odd whole numbers less than 9. odd whole numbers less than 9. அதே மாதிரி E = x such that x is an odd whole number less than 9. ஓகேவா? இப்போ அது அடுத்தது 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். 6th sum represent the following set in descriptive form.
டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்கதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். எப்படி எழுதுவோம், இங்கே டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காங்களா, இந்த மாதிரி இதையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, P is equal to ஜனவரி, ஜூன், ஜூலை, இதெல்லாம் என்னது ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் மந்த்து. இது எதில் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா லெட்டருமே ஜேல. ஆல்ரெடி நான் இப்போ சொல்லிட்டேன், ஒரு இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே, அவ்வளோதான். இது வந்து இதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறோன்னா, கொடுத்துருக்கிறத அதை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி எழுத வேண்டியதுதான். அப்போது P equal to the set of English months starting with லெட்டர் ஜே. அப்போ ஜேங்கிற ஒரு லெட்டரில் தான் இந்த இங்கிலீஷ் மந்த் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன், Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 27, 29. இது என்ன நம்பர் ஃபஸ்ட்டு, இது நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸும் கிடையாது. ஆட் நம்பர்ஸ்னால் கண்டினியூஸாக வரணும், அதுவும் ஆட் நம்பர்ஸ். இது என்ன நம்பர்ஸ்ன்னு யோசிக்கணும் கொஞ்சமாச்சும். இப்போ இது நம்ம ஆட் நம்பர்ஸ் இல்லை, ஈவன் நம்பர்ஸ் இல்லை. அடுத்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸும் சொல்ல முடியாது. அடுத்தது ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, அதுவும் கிடையாது. அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ இது என்ன நம்பர்ஸு, ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் தான் என்ன ஆகும், 7, 11, 13, 17, 19 அந்த டேபிளில் மட்டும் வரதுனால இது ப்ரைம் நம்பர்ஸ். இது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 5க்கும் 31க்குள்ளே நடுப்புற இந்த நம்பர்ஸ் இருக்குது. அதனால் இப்போ Q equal to the set of prime numbers between 5 and 31. அப்போ 5க்கும் 31க்கும் நடுப்புற உள்ள நம்பர்ஸ் தான் இந்த ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன், R is equal to x such that x belongs to natural numbers x less than 5னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, நானே அப்படியே படிச்சுட்டேன். அப்போ அதை அப்படியே எழுத வேண்டியதான். R is equal to the set of n கொடுத்துருக்கனால natural numbers less than 5. அப்போ 5க்குள்ளே உள்ள நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்து எழுதணும். அடுத்தது S is equal to x such that x is a consonant in English alphabet. இது ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு x such that x வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து S is equal to அதை அப்படியே தூக்கிட்டு செட் எழுதிக்க வேண்டியதான். the set of English consonant. இங்கே நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், the set of consonant in English alphabetனு மொத்தமாக எழுதிக்கலாம். the set of English consonant ஒன்று தான், அது ஒன்று தான், நீங்கள் அப்படி கூட எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த எக்ஸசைஸில் உள்ள இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.